ஸோ இன்னைக்கு மார்ச் 22 அப்படிங்கிறதுல என்ன ஸோ நியூ அப்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் யுவர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி இந்த கல்லூரி உதவி பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒயோஓஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் அப்சல்யூட் பண்ணுறதுக்கு 15 out of 15 அப்படிங்கிறதுக்கு ஸோ அப்டேஷன்ஸுக்கு இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்ச் 22 அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது என்ன முக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறத பார்க்குறோம். போத் ஆர் கிளியராமா? என்னோட வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு ரீச் ஆயிருச்சா? அதாவது மெட்டீரியல் ரீச் ஆயிருச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணிங்கப்பா. மார்ச் 22 அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது எந்த வருடத்துல இருந்து அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 1993 இருந்து ஃபாலோ பண்றாங்க. 1993 அப்படிங்கிறதுல ஃபாலோ பண்றாங்க ஸ்டில் ஆகும். ஸோ இந்த 2026 அப்படிங்கிறதுக்கான என்ன சார் அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் அப்படிங்கிறது இந்த தீம் ஆஃப் 2026 வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறதுக்கு இந்த மார்ச் 22 அப்படிங்கிறது வேர்ல்டு வாட்டர் டே சர்வதேச தண்ணீர் தினம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இந்த தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களப்பா? வாட்டர் அண்ட் ஜெண்டர் பேசுங்க. கிளாஸ்ல இருக்கீங்களா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஸோ வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு 2026 அப்படிங்கிறது. அப்ப எந்த வருடத்துல இருந்து இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கே கட் பண்ண சொல்லுப்பா. சவுண்டு கேக்குதாங்க? அங்கே பேசுற இங்கே கேக்குதா? சவுண்டை குறைச்சி கேட்க சொல்லு. 2026 அப்படிங்கறதோட தீம் வந்து வாட்டர் அண்ட் ஜெண்டர். வாட்டர் அண்ட் ஜெண்டர். ஸோ இதோட ஸ்லோகன் என்ன சொல்றாங்கன்னா வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்குவாலிட்டி க்ரோஸ் அப்படி சொல்றாங்க. வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்குவாலிட்டி க்ரோஸ். எங்கு அப்படிங்கிறது தண்ணீர் பாய்கிறதோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிறது வளர்கிறது அப்படிங்கறத இந்த வருஷத்துக்கான ஸ்லோகனா இருக்கு. அப்போ வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது தீம். வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது தீம். ஸோ எது சார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகன் அப்படின்னு கேட்டா வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்குவாலிட்டி க்ரோஸ். மேபி இன் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகனும் இந்த தீமும் கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருடத்துல இருந்து அஷ்மிதா இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க, இதை அனுசரிக்கிறாங்க? அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலி. நல்லா பேசுமா? நல்லா ஆன் பண்ணி வச்சுக்கப்பா. 1993 அப்படிங்கறதுல வேற என்ன முக்கியமான நிகழ்வுகள் சொல்லியிருக்கோம் அஷ்மிதா திருநெல்வேலி? சொல்லுங்க பாப்போம். கொலிஜியம் அப்படிங்கிறது 1993. இல்ல ஒரு நிமிஷம், அதாவது உள்வாங்கிட்டு நான் சொல்றதையும் கேட்டுட்டு அப்புறம் பேசணும். சரி, 1993 அப்படிங்கிறது கொலிஜியம் ஒண்ணு. வேற NHRC SHRC அப்படின்னா என்னப்பா எக்ஸ்பான்ஷன்? NHRC என்ன, SHRC என்ன? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரெண்டுமே 1993 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாப்பா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்காது சார். இருக்காது அப்படிங்கிறது. சோ 1993 கொலிஜியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த கொலிஜியம் ஃபார் வாட்? எதற்காக அந்த கொலிஜியம்? சார் ஜட்ஜஸ் அப்பாயின்ட்மென்ட் ரெக்கமெண்ட் பண்ற கமிட்டி சார். ஜட்ஜஸ் அப்பாயின்ட்மெண்ட் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் கமிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு கொலிஜியம் 1993 அப்படின்னு சொல்றோம். அஷ்மிதா சொல்லலாமா, உங்க ஊரோட உங்க மாவட்டத்தினுடைய நீர் ஆதாரம் எது? இன்னைக்கு வந்து வாட்டர் டே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். உங்க மாவட்டத்திற்கு நீர் ஆதாரம், இந்த வாட்டர் சோர்சஸ், உங்க மாவட்டத்தினுடைய நீர் ஆதாரம் விவசாயத்திற்கு குடிநீருக்கு அப்படிங்கிறது எது நீர் ஆதாரமா இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி. தாமிரபரணிக்கு வேறு பெயர் உண்டா? பொருணை. அதே மாதிரி தென்னிந்தியாவில வற்றாத ஜீவநதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொருணை அப்படிங்கிறது தமிழக அரசு என்ன இனிஷியேட் பண்ணாங்க?
மியூசியம், பொருணை அருங்காட்சியகம் சார். பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கறது உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப தாமிரபரணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொருணை அப்படிங்கிறது மாற்று பெயர் இருக்கு. தமிழகத்தினுடைய வற்றாத ஜீவநதி அப்படிங்கிற பேர் இருக்கு. அதான் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சோ அது போன்ற மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆதாரமாக இருக்கு, விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியமா பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்த்தோம். அஸ்மிதா, கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ அப்ப இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே அப்படி சொல்றோம். அதோட தீம் வந்து வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது, வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து க்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இது இன்னைக்கு முக்கியமானது அப்படிங்கிறது. அதே மாதிரி இதே நாள் மார்ச் 22 அப்படிங்கிறது தான் 1765 1765 அப்படிங்கிறது. சோ முத பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா மீது விதிச்சிருக்கிறாங்க. பாருங்க, 1765 பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படிங்கிறது அமெரிக்கா மீது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத, அந்த டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கறத விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எங்க ரூபினா சொல்ல முடியுமா? ரூபினா இருக்கீங்களாப்பா? எஸ் சார். இந்தியாவுல முத பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கறது எப்போது இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத அறிமுகப்படுத்திச்சு? எஸ்டர்டே ஆல்சோ வி டிஸ்கஸ்டு. நல்லா பேசுமா? 1861 சார். 1861 1861. அப்ப இந்தியாவுல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 சார். 1961 after 100 years back இல்லையா? 1961. இப்ப ரீசன்ட் 2026 சார். 2026 ஏப்ரல் 1 அப்படிங்கறதுல இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இல்லையா? சோ அப்ப எந்த டேட் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் அளிச்சாங்க. இந்த 2025 அப்படிங்கறது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் எந்த டேட்ல? நேத்தி பார்த்தோம். சரி, யாருக்கு தெரியும்? ரூபினாவுக்கு தெரியல, சாரி கேட்டாங்க. ரூபினாவுக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆகஸ்ட் 12 சார். ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது இல்லையா? ருத்ராவா? எஸ் சார். ருத்ரகணி, ஆகஸ்ட் 12 2025 அப்படிங்கறதுல குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அப்படிங்கிறது எதற்கு வழங்கப்பட்டது? இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறதுல ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்ல முடியுமா? இன்கம் டாக்ஸ்ல அமெண்ட்மெண்ட் என்ன புதுசு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 819 ஆர்டிகல் இருந்துச்சு சார். அத வந்து இப்ப 536 குறைச்சிருக்காங்க சார். 829 ஆர்டிகல் அப்படிங்கறத 536 ஆர்டிகலா குறைச்சிருக்காங்க. ஒண்ணு. சரி, பார்ட் வந்து 47 இருந்துச்சு சார். 23 குறைச்சிருக்காங்க. 47 பகுதி பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருந்ததை இப்ப வந்து 22 குறைச்சிருக்காங்களா? 3 சார். 23 குறைச்சிருக்காங்க. 47 இருந்து 23 குறைச்சிருக்கு. வேற 5.12 லேக்ல இருந்து 2.6 வேர்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க சார். வேர்ட்ஸ் அப்படிங்கறது 5 lakh சம்திங் இருந்துச்சு, இப்போ 1.2 சம்திங் குறைச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி பாக்குறோம். ரொம்ப முக்கியமா இப்ப பேன் கார்டு அப்படிங்கறது அவசியம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? எதுக்கு பேன் கார்டு அவசியம் சொல்லியிருந்தாங்க? இல்ல எஸ் சார் சொல்லாம மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு 1 lakhக்கு மேல போனா பேன் கார்டு வந்து அவசியம் சொல்லிருக்காங்க சார். நல்லா சொல்லுங்க, பேன் கார்டு எதுக்கு அவசியம்? மேரேஜ் பண்ணும்போது அந்த திருமண மண்டபம்லாம் இருக்குல்ல சார், அதுல வந்துட்டு 1 lakhக்கு மேல வந்து வாடகை கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து பேங்க் கார்டு அவசியம்னு சொல்லிருக்காங்க சார். முன்னாடி எவ்வளவு இருந்தது? முன்னாடி தெரியல சார். 50,000 இருந்தது, இப்போ 1 lakh அப்படிங்கிற மாதிரி உயர்த்தப்பட்டிருக்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் முக்கியமா ஹெச்ஆர்ஏ பத்தி பார்த்தோம். ஹெச்ஆர்ஏன்னா என்ன எழுதலையோ? அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை விதமாக இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டியிருக்காங்க. 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெட்ரோபாலிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஎம்கேட கோட்டை சென்னை அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நிமோனிக்ஸ் எதுக்கு சொல்லி கொடுத்த? மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சார். ருத்ரா இல்லையாமா? கையிலேயே கொஞ்சம் வைக்கணும். அப்ப என்னாச்சு, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், தெரியாது சொல்லணும்ல. கைவழி இன்டரப்ட் ஆகுறாங்க பாருங்க. நீங்க சொல்லாம இருக்கிறனால, நீங்க அமைதியா இருந்ததுனால அவங்க பேசுறாங்க. ஆனா ருத்ரா பேசிருக்கணுமே, தெரியாது சொல்லிருக்கணும்ல. நான் கண்டினியூவா நான் ருத்ரா தான் பேசிட்டு இருக்கேன். டிஎம்கே சென்னை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னங்க எதுக்கான அது ஷார்ட்கட் அது? சார் மெட்ரோபாலிட்டன் சிட்டில அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல சார், அதுக்காக சார். சொல்லுங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வரிசைப்படுத்துங்க. டிஎம்கே அப்படின்னா என்ன, சீனா என்ன? டெல்லி சார். ஓகே. எம்னா மும்பை சார். எம்னா மும்பை. கேனா கல்கத்தா. சென்னை. எங்க அந்த 4 முதலமைச்சர்கள் சொல்லுங்க. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை. 4 முதலமைச்சர்களை சொல்லுங்க.
டெல்லியில வந்து ரேகா குப்தா சார். டெல்லியில வந்து ரேகா குப்தா. மும்பைல வந்துட்டு ரேவந்த் ரெட்டி சார். மும்பைக்கு எப்ப பூபேந்திர பட்டேல் சார். என்னது பூபேந்திர பட்டேல் அம்மா சார். நிதானமா சொல்லுப்பா. பூபேந்திர படேல் வந்து குஜராத்துமா, ரேவந்த் ரெட்டி வந்து தெலுங்கானாப்பா. இஷ்டத்தை சொல்லாம கரெக்டா சொல்லுங்க. நான் கேட்டுட்டு இருக்குது மும்பை. நீங்க தெலுங்கானாவையும் குஜராத்தையும் மிங்கிள் கொண்டு வரீங்க, இங்க மிங்க் பண்றீங்க. நிதானமா அடிக்கணும். தேவேந்திர பட்னாவிஸ் எங்க என்ன ஆயிட்டாரு? மகாராஷ்டிரா சார். மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது தேவேந்திர பட்னாவிஸ், பிஜேபி. சரி, யார் இப்ப ரீசெண்டா ஒரு விமன் டெபுட்டி சிஎம் தேர்ந்தெடுக்கப்பட்டா? ஒருத்தர் இறந்து, அவங்க கணவர் இறந்துட்டாரு, அவருக்கு பதிலாக சுனித்ரா பவார் சார். கேட்கல, எனக்கு கிளியரா கேட்கல. சுனித்ரா பவார் சார். சுனித்ரா அப்படிங்க, சுனேத்ரா பவார் யாருடைய மனைவி? அஜித் பவாரோட மனைவி சார். அஜித் பவார் அப்படிங்கிறவங்க என்ன ஆனாங்க? அவங்க வந்து ஃபிளைட் கிராஷ்ல இறந்துட்டாங்க சார். ஃபிளைட் கிராஸ்ல இறந்தாச்சு. சோ அஜித் பவார் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, தேசியவாத காங்கிரஸ். அஜித் பவார் அண்ட் சரத் பவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? எஸ் சார். ஓகே, சுனேத்ரா பவார் அப்படிங்கிறது. ஓகே, டிஎம்கே சொல்லிட்டீங்க. கேக்கு சொல்லுங்க, கொல்கத்தாவுக்கு சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால். மம்தா பானர்ஜி சார். மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்க எந்த கட்சிமா? திரிணாமுல் காங்கிரஸ் சார். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னோம். இப்ப ரீசெண்டா 1765 அப்படிங்கறத இந்த மார்ச் 22ல எந்த நாடு, எந்த நாட்டின் மீது டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கறத விதிச்சாங்க? பிரிட்டிஷ் வந்து அமெரிக்கா மீது சார். பிரிட்டிஷ் மீது பிரிட்டிஷ் அப்படிங்கிற அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மீது டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. சோ டைரக்ட் டாக்ஸஸ்ல ஒரு 2-3 டாக்ஸ் சொல்லுங்க. ஜிஎஸ்டி சார். ஜிஎஸ்டி எப்படிமா டைரக்ட் டாக்ஸ்ல வரும்? இன்டைரக்ட் டாக்ஸ் தான் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஜிஎஸ்டி. அபத்தமா சொல்லக்கூடாது, தவறா சொல்லக்கூடாது. முதல்ல சாரி கேளுமா. ஒரு விஷயம் தப்பா சொல்றோம்னு சொல்லி சொன்னா எஸ். ஸோ யூ ஆர் அட்டெண்டிங் இன்டர்வியூ. நான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கணும். இந்த கிளாஸ் உங்களை ஓரல் கேட்கும்போது, டைரக்ட் கேட்கும்போது இன்டர்வியூல இருக்கீங்க. நீங்க தவறா சொல்லும்போது அவர் தவறு அப்படின்னு சுட்டி காட்டினாங்கன்னா சாரி சார் சொல்லணும் இன்டர்வியூல. எனக்கு சாரி கேட்க வேணாம், என்ன எனக்கு சாரி கேட்க வேணாம். ஸோ யூ ஆர் அட்டெண்டிங் இன்டர்வியூ நான். ஸோ நீங்க ஒரு குரூப் 1ல ஒரு குரூப் 2ல இன்டர்வியூல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிற போது நீங்க ஜிஎஸ்டின்னு சொன்னீங்கன்னா அது தவறுன்னு சொல்லும்போது சாரி சார் அப்படின்னு சொல்லணும். அமைதியா இருந்துட்டே இருக்க கூடாது. சரி, டைரக்ட் டாக்ஸ நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு என்ன? நேத்தி கூட பார்த்தோம். ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் கிடையாது. மறுபடியும் ஜிஎஸ்டிக்கே வர பாருமா. நான் ஒரு விஷயத்த தவறுன்னு சொல்றேன். டைரக்ட் டாக்ஸுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தமே இல்ல, தவறுன்னு சொல்றேன். மறுபடியும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல வரீங்க. கையில் யார் பண்ணிக்கலாம்? நிதானம் அவசியம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்னு, நீங்க உங்க பேக்ரவுண்ட் காமர்ஸ் நினைக்கிறேன், அப்படிதானே? அப்போ நம்ம எப்படி இருக்கீங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க. இப்ப கைல்வெளி சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிற எங்க கைல்வெளி ஆன் பண்ணிக்கலாம். எங்க சொல்லுங்க பாப்போம். சோ டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கறதோட கண்ட்ரோலர் யாரு? ரவி அகர்வால் சார். ரவி அகர்வால். அவங்க தான் சிபிடிடியோட தற்போதைய இயக்குனர் இல்லையா? ரவி அகர்வால் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. எங்க உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ட் டாக்ஸஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ட் டாக்ஸஸ். இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், ஓகே, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஓகே ஓகே. இன்கம் டாக்ஸ் இருக்கு இல்லையா? சோ இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது, ப்ரொஃபஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெல்த் டாக்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு. So these are the examples of direct taxes. So it is controlled by CBDT, Central Board of Direct Taxes. So at present அதோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டா ரவி அகர்வால் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை தலைப்பின் கீழே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் ஆகுதுப்பா? 5 தலைப்பு சார். சொல்லுங்க பாப்போம். அந்த 5 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்ஸ் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் சார். இன்கம் தான். இன்கம் டாக்ஸ்ன்றது இன்கம்க்கு தான். எந்த இன்கம்? இன்கம் சொல்லக்கூடாது. இன்கம்னு ஒரு தனி கேட்டகரி கிடையாது. எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் கெயின் சார். இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் salary, ப்ரொஃபஷனலா கிடையாது அம்மா. இன்கம் ஃப்ரம் salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஆர் யூ கிளியர்? எஸ் சார். அத ஆர்டர் பண்ண முடியல சார். சரி, பரவாயில்ல. இன்கம் அப்படிங்கிறது ஃப்ரம் இன்கம் தான். இன்கம் டாக்ஸ்ங்கிறது இன்கம் தான். அது இன்கம்ன்றது ஒரு தனி ஹெட்டா சொல்லிடக்கூடாது. கைலி, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்?
Yes, sir. Okay, sir. Yes, sir. இன்கம் ஃப்ரம் அது காமன் வச்சுக்கணும். அதுல தான் சேலரி, அதுல தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுல தான் கேபிட்டல் கெயின்ஸ், அதுல தான் ப்ரொஃபஷன், அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அதர் சோர்சஸ். ஆர் யூ கிளியர்? Yes, sir. I'm clear now, sir. எஸ். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து அந்த ஸ்லாப் வரும்பா? எந்த வேல்யூல? நம்ம என்ஏவின்னு ஒன்று சொல்லியிருக்கோம், கிளாஸ் நடத்தும்போது நான் சொல்லியிருக்கேன். Yes, sir. Net asset value, sir. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கறதுல தான் போடுவாங்க. ஸோ இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட்டை யாரு கொடுத்தா? Nirmala Sitharaman, sir. நிர்மலா சீதாராமன், த ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நிர்மலா சீதாராமன் அப்படி சொல்லணும். நிர்மலா சீதாராமன் Okay, sir. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பேசிடக்கூடாது. யூ ஆர் அட்டெண்டிங் இன்டர்வியூ நவ். த ஹானரபிள் Okay, sir. த ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? Yes, sir. Yes, சரி, sir. அவங்க எவ்வளவு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிட்ஸ் அப்படிங்கறதுல அந்த பட்ஜெட் அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்தினாங்க. 85 நிமிஷம் எடுத்துட்டாங்க, sir. 85 மினிட்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. சோ இவங்க இது எத்தனையாவது அப்படிங்கறது அவங்க பட்ஜெட் உரை? 9வது, sir. 9வது அப்படிங்கிறது பட்ஜெட் உரை அப்படிங்கிறது. இந்தியாவுடைய பட்ஜெட்டை முதல்ல யாரு தாக்கல் செய்தா பார்லிமெண்ட்ல? சண்முகம் செட்டியார், sir. சண்முகம் செட்டியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு கதிரேசன் செட்டியார், sir. கதிரேசன் செட்டியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். சோ நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரியா, அந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னா என்ன ஆர்டிகல் பா? 112, sir. 112 அப்படிங்கிறது, அந்த 112 அப்படிங்கிறது என்ன பேர்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகுது? Annual financial statement, sir. ஸோ ஏஎஃப்எஸ், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முறை ஸோ ஸ்லாப் அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த பட்ஜெட்ல எந்த துறைக்கு முதல்ல அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டுச்சு? Sir, defense-க்கு தான், sir, அதிகமான தொகை ஒதுக்கினாங்க. எப்பவுமே டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அதிகமாக இருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருப்பா இந்தியாவில்? ராஜ்நாத் சிங், sir. ராஜ்நாத் சிங் அப்படிங்கறது தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஓகே, கங்க்ராட்ஸ். அப்படியே பாத்துக்கலாம். ஓகே, ஃபைன்மா. Yes, sir. ரூபினாவுக்கு கங்க்ராட்ஸ். ஸோ கைல்வெளிக்கு கங்க்ராட்ஸ், அஸ்மிதாவுக்கு கங்க்ராட்ஸ், அண்ட் ஆல்சோ ருத்ரா ஸோ கங்க்ராட்ஸ். 4 பேருமே ஸோ நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ருத்ரா, இன்னும் கொஞ்சம் எங்க லேக் ஆகிறோம்னு பார்க்கணும். மெயின் கான்செப்ட்ல தவறு பண்ணக்கூடாது. மெயின் கான்செப்ட்ல டைரக்ட் டாக்ஸ்னு பேசும்போது ஜிஎஸ்டி கொண்டு வந்து நிற்கக்கூடாது. மறுபடியும் அது தவறுன்னு சொல்லிட்டு மறுபடியும் யாருப்பா இதுக்கு அத்தாரிட்டினா ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லக்கூடாது. சரி, ஜிஎஸ்டி கவுன்சில் ருத்ராட்ட, இது பெனால்டி கொஸ்டினா கேட்கிறேன் ருத்ராட்ட. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார். பினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது 2026 எங்க நடந்தது? 2026 இன்னும் நடக்கல சார். நடக்கல. 2025 சோ 2025 எங்க நடந்தது? டெல்லில சார். டெல்லியில எத்தனையாவது 2025ல? 56 சார். 56 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 56வது அப்படிங்கிறது. எஸ், G20 அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்க நடந்தது? 2026 டெல்லில சார். டெல்லியில நடந்தது. 2026 G20 டெல்லியில நடந்தது இந்த வருஷம். நீங்க போய் பாத்தீங்களா? சார் இன்னும் நடக்கல சார். 2023ல தானமா டெல்லியில நடந்துச்சு, பாரத் மண்டபத்துல. எஸ் சார். சரி, 2023 அப்படிங்கிறது நம்முடைய ஸ்லோகன் என்ன? ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. சரி, அதுக்கான சான்ஸ்கிரிட் வேர்டு என்ன? வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம் அப்படிங்கறதா ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகே, வேர்ல்டு வாட்டர் டே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சோ அதே மாதிரி 1765 நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 1945 இதே மார்ச் 22ல 1945 இதே மார்ச் 22ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ரொம்ப முக்கியமானது அரேப் லீக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. அரேபிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இப்ப ரீசெண்டா கூட ஈரான் அப்படிங்கிறது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. UAE, அந்த UAEல எத்தனை எமிரேட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 7 இருக்கு சார். சோ 7 அப்படிங்கிறது யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். ஏதாவது ஒரு 2-3 சொல்லலாமாப்பா அந்த எமிரேட்ஸ்ல? சார் அபுதாபி, துபாய். அபுதாபி, துபாய், குவைத் வருமா சார்? குவைத் அதுல வராதுல்ல. இது 2 தான் சார் ஞாபகம் இருக்கு. சரி, இது தவிர்த்து ஞாபகம் இருக்கு. நான் 7மே சொன்னேன். நான்
யுஏஇ அப்படிங்கறதுல Yes, yes, 7 sir. நாடுகள். ஏன்னா இது வந்து ரீசெண்டா இருக்கக்கூடியதுனால இதுல இருந்து கேள்விகள் எழலாம். சரியா? சோ Okay, sir. யுஏஇல எத்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் அப்படிங்கறதுல எத்தனை இருக்கு? இதோட ஹெட் குவார்டர் கேட்டாங்கன்னா அபுதாபி தான் எடுத்துக்கணும். அபுதாபி தான் இந்த யுஏஇயோட கேபிட்டல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய டோட்டல் கரன்சி என்னன்னு கேட்பாங்க. யுஏஇயோட டோட்டல் கரன்சி அப்படின்னு கேட்டாவே சோ திர்ஹாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். திர்ஹாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ இது ஓவரால் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். யார் யார் இருக்காங்க? துபாய் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. சோ இதுல ஓவரால் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கங்க. சோ 7 அப்படிங்கிற நாடுகள் அப்படிங்கிறது. யாரும் அப்டேட் இருக்கீங்களாமா? சோ நம்ம ஆல்ரெடி பேசினது அப்டேட்ல இருக்கீங்களா? யுஏஇல இருக்கக்கூடிய நாடுகளோட 7 நாடுகள் அப்படிங்கிறது என்னென்னு தெரியுமா? யாருமே அப்டேட் இல்லையா? சரி, இப்ப நான் அங்க யுஏஇல இருக்கக்கூடிய அபுதாபில இருக்கக்கூடிய அந்த கரன்சியோட பேர் சொன்னேன். என்னது? திஹ்ராம் சார். திர்ஹாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? சோ மார்ச் 22 நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்களா, சோ ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னா லேசர் அப்படிங்கிறதுக்கான பேட்டன்ட் ரைட் இந்த வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. யாராவது பிசிக்ஸ்ல இருந்தீங்கன்னா, சயின்ஸ் மேஜர்ல இருந்தீங்கன்னா, அந்த மேஜர் அப்படிங்கிறது டொமைன்ல இருந்தீங்கன்னா லேசர் அப்படிங்கிறது யாராவது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லேசர்? தெரியல. சோ லைட் ஆம்பிளிபிகேஷன், ஸ்டிமுலேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோ லேசர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முதல்ல பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது. யாராவது சொல்ல முடியுமா பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது எந்த வருஷம்னு? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படிலாம் நம்ம பார்த்திருக்கோம். பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட் இதெல்லாம் எந்த வருஷம்? 1881 சார். சோ நல்லா சொல்லுமா? 1881 சார். யார் சொல்லிட்டு இருக்கா? ரூபினா சார். ருபினா, பேட்டன்ட் ரைட் எந்த வருஷம்ப்பா? 1881. சோ ஆக்ட் வந்து 1970. பேட்டன்ட் ரைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1970 அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ 1970 20 இயர்ஸ் அந்த மாதிரி டேர்ம் அப்ளைஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ பேட்டன்ட் அப்படின்னு சொன்னாவே காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியாவில் எப்படி பேட்டன்ட் ரைட் அப்படின்றது இருக்கு, சோ இன் காமன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். சோ காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா இப்போ ரீசெண்டா பேட்டன்ட் அப்படிங்கிறது வந்து 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. 2005. சோ ஆல்ரெடி பாத்துருக்கோம். 2005ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இயர் இருக்கா நம்ம ஆல்ரெடி பேசினதுல? எஸ் சார். ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார். RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா 2005. எந்த டேட் சொல்ல முடியுமாப்பா? எந்த டேட்? அக்டோபர் 12மா? எந்த டேட் சொல்ல முடியுமா? தெரியாது சொல்லணும்ப்பா. அமைதியா இருக்கக்கூடாது. கையில் விட்டு தானே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாது சார் சொல்லணும். ஓகே, அக்டோபர் 12 அது. அக்டோபர் 12. சரி, அக்டோபர் 24 அப்படிங்கிறது ஏதாவது அப்டேட் ஆயிருக்குமா? அக்டோபர் 24ல எஸ் சார். யுனைடெட் நேஷன் உருவான நாள் சார். என்னமா? யுஎன்ஓ உருவான நாள் சார். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உருவானது அக்டோபர் 24. சோ 50 நாடுகள் கையெழுத்திட்டது அக்டோபர் 30 சார். அக்டோபர் 30 அப்படிங்கிறது. சோ அக்டோபர் 30 அப்படிங்கிறது தமிழக விடுதலை போராட்டங்களோட சம்பந்தப்படுதா? எஸ் சார். யாரோட சம்பந்தப்படுது? இறந்து போயிருப்பாங்க. யார் இறந்து போயிருப்பா? ஞாபகம் வரல சார். சாரி சார். ஞாபகம் வர மாட்டேங்குது. முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? பசும்பன் முத்துராமலிங்கம் அவர் அக்டோபர் 30th அப்படிங்கறத சொல்லுவாங்க. பிறந்ததும் அக்டோபர் 30, இறந்ததும் அக்டோபர் 30 அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்முடைய மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க தூக்கிலிடப்பட்டாங்களா அக்டோபர் 24 திருப்பத்தூர்ல அவங்க வந்து தூக்கிலிடப்பட்டது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மணிமண்டபம் அப்படிங்கிறது காளையார் கோவில் அப்படிங்கறது நடந்தது வச்சது அப்படின்னு மாதிரி. சரி, அக்டோபர் 16 என்ன நாளுவா? அக்டோபர் 16 ஃபுட் டே சார். சோ வேர்ல்ட் ஃபுட் டே. ஃபுட் டே சொல்லக்கூடாது, வேர்ல்ட் ஃபுட் டே சொல்லணும். உலக உணவு தினம் அப்படிங்கிறது. சரி, அந்த உணவு அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறுவனம் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? என்ன பேர்ல இருக்கு? ரோம்ல இருக்கு சார். ரோம்ல இருக்கு. FAO சார். FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். சோ இட் இஸ் இன் ரோம் அப்படிங்கிறது. ரோமோட கேபிட்டல் சிட்டி இத்தாலி தானே? இத்தாலியோட கேபிட்டல் சிட்டி என்ன? ரோம். எஸ் சார். அந்த ரோம் வந்து எந்த நகரம் என்று அழைக்கப்படுது? 7 குன்றுகளின் நகரம் சார். சரி, அப்படி நம்ம இந்தியாவில் ஏதாவது இருக்கா 7 குன்றுகள் அப்படிங்கிற மாதிரி? எஸ் சார். திருப்பதி இருக்கு சார். திருப்பதி அப்படிங்கிறது காரைக்குடியில ஒரு திருப்பதின்னு சொல்றாங்களே, என்னது அது? பிள்ளையார்பட்டி
பிள்ளையார்பட்டியா சார்? பிள்ளையார்பட்டியிலேயே தென் திருப்பதி என்று அழைக்கப்படுதுல, நம்ம காரைக்குடியில தென் திருப்பதி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. நல்லா பேசுங்க, யாரோ பேசுறீங்க, சத்தமா பேசுங்க. அரியக்குடி சார். பேசுறது யாரு? ரூபினா. ரூபினா. அரியக்குடி ஏன் வந்து தென் திருப்பதின்னு அழைக்கப்படுது? பெருமாள் கோயில் இருக்கு சார். பெருமாள் கோவில் அப்படிங்கிறது, அரியக்குடியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அப்படிங்கிறது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது. கங்க்ராட்ஸ்மா ரூபினா. ஓகே, கைல்வெளிக்கு ரீச் ஆயிருச்சா? எஸ் சார், அரியக்குடி சார். அரியக்குடி அப்படிங்கிறது. ஓகே, சோ இன்னைக்கு பாப்போம். வணிக சமையல் எரிவாயு ஒதுக்கீடு அதிகரிப்பான், மத்திய அரசு அனுமதியா? ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சா? ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. ஈரானோட அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புதுசா, சார் இன்னைக்கு நான் பேசவே இல்லை அப்படின்றவங்க யாராவது ஒருத்தர், இன்னைக்கு நான் கிளாஸ்ல பேசவே இல்லை. இப்போ நான் ஒரு 5-6 பேர்கிட்ட நான் இன்டராக்ட் பண்ணிட்டேன். அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலி, கைல்வெளி, ரூபினா, ஸோ ருத்ரகணி, சரியா? ஸோ நான் பேசிட்டு பேசாத யாராவது நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா உள்ள? எஸ் சார். பேர் சொல்லுமா. ஸ்வீட்டியா? யாருப்பா பேசுனது? சசிகலா சார். சசிகலா ஃப்ரம் டெல்லி. சொல்லுங்க பாப்போம், ஈரானோட அதிபர் யாரு? சார் மசூத் பெசக்சியான் சார். அவர் பிரதமர் தானே, இல்ல அதிபரா? சார் மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் தான் அதிபர். கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஈரான் அதிபர் தான் மசூத் பெசஸ்கியான், சரியா? பிரதமர் கிடையாது. நான் கன்ஃபியூஸ் பண்ணாலும், நான் சும்மா மறுபடியும் மாத்தி கேட்டாலும் நீங்க உங்களுடைய ஆன்சர்ல கரெக்டா இருக்கணும், கிளாரிட்டியில இருக்கணும். சரி, யார் அந்த உயரிய மத தலைவர் யார் இப்போ ஈரான்ல? சார் கமேனியா சார், முஸ்தபா கமேனியா. முஸ்தபா கமேனி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். குட். சோ ஈரானோட தலைநகர் இது சார் ரோம் சார். ஈரானோட தலைநகர் ரோமா? டெஹ்ரான் சார். டெஹ்ரான் சார், சாரி சார். ஈரானோட தலைநகர் டெஹ்ரான் அப்படிங்கிறது. சோ இத்தாலி தான் ரோம். இப்பதானே ரோம் வந்து 7 குன்றுகளின் நகரம் எல்லாம் பேசிட்டு வந்தோம், சரியா? அப்படியே கூடாது. சரி, ஈரான் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட்டை அடைச்சு வச்சிருக்காங்க? ஹோமூஸ் சார். ஹோமோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுடைய அருகாமையில் இருக்கு? சார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சார். இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு அருகாமையில் இருக்கா? ஈரானுக்கு ஓமன் இருக்குமா? இந்தியாவுக்கா? எஸ் சார், மறந்துட்டேன், சாரி சார். ஆனா இதை நான் ரெகுலரா அப்டேட் பண்றேன் சசிகலா, ரெகுலரா அப்டேட் பண்றேன். தினந்தோறும் பேசிட்டு இருக்கோம், பேப்பர்ல நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. அப்ப பாருங்க, அதான் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம் டெய்லி பேசணும், டெய்லி பேசணும், சரியா? சாரி சார். ஓகே, பரவாயில்ல. ஸோ ஈரான் அதிபர் பேசியிருக்காங்களா, அதனால தட்டுப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அப்படிங்கிறது நவீன தொழில்நுட்பத்துடன் தேவஸ்தான கோயில்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு. எங்க யாரு சொல்லுவா? சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்? ஆந்திர பிரதேஷ் சார். யாராவது பேசாதவங்க பேசுங்க. கைல்வெளி கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். கைல்வெளி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். யாரு? யாராவது ஒருத்தர். ஆந்திர பிரதேசங்கிறாங்க சந்திரபாபு நாயுடு. யாருமா? சக்தியா? சக்தியான்னு கேட்டா எஸ் சார், நோ? எஸ். சக்தி சொல்லுங்க, ஆந்திர பிரதேசத்தோட தற்போதைய தலைநகர் இது? சார் அமராவதி சார். அமராவதி அப்படிங்கிறது. சோ சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த கட்சிமா? சார் தெலுங்கு தேசம் பார்ட்டி. எக்ஸாக்ட்லி கரெக்ட், தெலுங்கு தேசம் பார்ட்டி. அங்க துணை முதலமைச்சர் உண்டா? ஆன் பண்ண சொல்லுப்பா. துணை முதலமைச்சர் உண்டா? நோவா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நோன்றாங்க அவங்க. கல்யாண் சார், பவன் கல்யாண் சார். பவன் கல்யாண் சார். இப்ப பேசுனது சரண்யா நினைக்கிறேன். சரண்யா பவன் கல்யாண் அப்படிங்கிறவங்க எந்த கட்சி தெரியுமா? ஜனசேனா பார்ட்டி சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஜனசேனா அப்படிங்கிறது. சக்தி உங்களுக்கு ரீச் ஆயிருச்சாப்பா? உங்க ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. எஸ் சார், எஸ் சார். சக்தி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். சார் ஐ ஹவ் நோ ஐடியா சார், சரி, ஐ ஆம் நாட் அவர் ஆஃப் இட் சார், அப்படிதான் சொல்லணுமே ஒழிய நமக்கு ஒரு இருக்கிறத இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இருக்கிறத இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சரியா? சரியா? ஓகே. யாரு சொல்லுவா? தேவஸ்தானம் அப்படின்னா என்ன? தேவஸ்தானம்னா என்ன? யாரு வேணா சொல்லலாம். டெம்பிள்ஸ்க்கு அந்த இடம் கொடுக்கறதா சார்? டெம்பிள்ஸுக்கு, கோயில்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட பகுதியை தான் நம்ம தேவஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். குட். அப்ப பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலப்பகுதியை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்றோம். கோவில்களுக்கு தானமாக வழங்கப்பட்டதை தான் நம்ம தேவஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப நவீன தொழில்நுட்பத்துடன் தேவஸ்தான கோயில்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர் நேற்று நியூஸ் பேப்பர்ல வந்தாரு கைல்வெளி. எதற்காக வந்தாங்க? ஏதோ அமௌண்ட்லாம் கொடுக்கறதா சொன்னாங்க. எத்தனை பேர் இருந்தா அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கறதா சொன்னாங்க? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். 2 பேருக்கு மேல இருந்தா ஒரு குடும்பத்துக்கு 25,000 சொல்லிருந்தாங்க சார். இல்லைங்க, இப்ப நான் கேட்டது கைல்வெட்டுல கேட்டேன். ருத்ரா நீங்க வந்து ஆஜராகிறீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு நீங்களா? நான் இது வந்து இன்டர்வியூக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நான் சொன்னேன்ல. பேர் சொன்னா பேர் சொன்னவங்க தான் சொல்லணும். முதல்ல நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுமா கைல்வெளி? எஸ் சார், எஸ் சார். சொல்லுங்கப்பா. எஸ் சார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாம இருந்து நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு அவங்க வரமாட்டாங்கல்ல. சார் ஒரு ஃபேமிலில 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அமௌண்ட் தரதா சொல்லிருந்தாங்க சார். எவ்வளவு அமௌண்ட் தரதா சொன்னாங்க? சார் 25,000 சார். 25,000 75,000? 25. மத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. 25 75? 25 தான் சார். 25 சார். சோ 25,000 அப்படிங்கறது ஃபேமிலிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, 6 தொலைதூர மின்சார ரயில்கள் மார்ச் 24 முழுமையாக ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தமிழகத்துல அப்படிங்கிற மாதிரி. எழும்பூர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, இது வந்து நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ட்ரெயின் வரும்போது, சோ இந்தியாவுல முதல் ட்ரெயின் எப்ப? சார் 53 சார். 53 சொல்லக்கூடாது கைல்வெளி. கான்சியஸா இருக்கணும். ஆன்சர் வேகமா கொடுக்கறது புத்திசாலித்தனம் தான், நல்ல விஷயம் தான். பட் 53 சொல்லக்கூடாது. அது 1953, 1853, 1753. சரியா? சோ 1853. 1853 அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையிலப்பா கைல்வெளி? மும்பை டு தானே சார். சோ மும்பை டு தானே. அப்ப யாருப்பா லார்டு? டல்ஹௌசி சார். டல்ஹௌசி எவ்வாறு அழைக்கப்படுறாரு? இரும்பு பாதையின் தந்தை அழைக்கப்படுறாரு சார். இருப்பு பாதை அப்படிங்கறதனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 1857 சம்பந்தப்படுறாரா? எஸ் சார். எதோட சம்பந்தப்படுறாரு 1857ல? சார் இவர் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வந்திருப்பார் சார். அப்படின்னா அதுவே ஒரு அதிர்ச்சி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்ன? வாரிசு இழப்பு கொள்கை சார். வேற பேரு? ஒரு அரசனுக்கு வேற பேரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே, குட். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கைக்கு வேறு பெயர்? சார் ஞாபகம் வரல சார். அபகாசியிலி கொள்கை. சோ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா அபகாசியிலி கொள்கை, ஆர் வந்து வாரிசு இழப்பு கொள்கை. ஓகே, குட். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாரிசு இழப்பு கொள்கை. சார் ஒரு அரசனுக்கு வந்து வாரிசு இல்ல, ஆண் வாரிசு இல்லைன்னா தத்தெடுத்துக்க முடியாது. ஆண் வாரிசு இல்லைனாலே அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிபை பண்ணிக்கணும், அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து. அரசர் தான் இருக்காருல்ல, அப்படி எதுக்கு ஒரு ஆம்பல் பிள்ளைய போய் தத்தெடுக்கணும்? அரசர் தான் இருக்காருல்ல, அவர் ஆண் தானே. ஆனா வந்து இவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க சார். ஏன்னா நாட்டை கைப்பற்ற சொல்றதால. இப்ப நான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணி லட்சுமி பாயோட கணவர் இருக்கிறாரு. கணவர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை வாரிசு இல்ல, அதனால எடுத்துக்கிட்டாங்களா? கைல்வெளி கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணணும். எஸ் ஆர் நோ. எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கல? எடுத்துக்க முயற்சி பண்ணாங்க சார். அதான் சார். எடுத்துக்க முயற்சி பண்ணாங்களா? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கணவர் இறந்துடணும். கைல்வெளி கணவர் இறந்துடணும். அத நீங்க சொல்ல. உசுரோட இருக்கும்போது எடுக்க முடியாது. ஒரு ஆண் அப்படிங்கறது வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஆண் வாரிசு இல்ல அப்படின்னு சொன்னா அதை வந்து நாடு இணைப்பு கொள்கை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. சோ வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதுல பாதிக்கப்பட்டது தான் நமக்கு ராணி லட்சுமி பாய். சோ ராணி லட்சுமி பாய் அப்படிங்கிறவங்க எந்த ஊரை ஆட்சி பண்ணாங்கப்பா? சார் ஜான்சி சார். அப்புறம் குவாலியரையும் அவங்க சண்டை போட்டு. ஜான்சி அண்ட் குவாலியர் அப்படிங்கிற பிளேசஸ்ல அப்படிங்கிறவங்க ராணியா இருந்தாங்க. சோ அதோட அந்த ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராணி லட்சுமி பாய் அவங்களோட வேற ஏதாவது தொடர்பு இருக்கா நம்ம இயக்கத்தோட? இந்தியாவோட வேறொரு இயக்கத்தோட தொடர்பு இருக்கா? அந்த நேம்? எஸ் சார். இந்த நேம் வச்சுதான் சார் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மில வந்து பெண் பிரிவு அவங்களுக்கு வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க சார். யார் அந்த பெண் பிரிவு தலைமை ஏற்றது? யாரு சார்? கேப்டன் லக்ஷ்மி சேகல் சார். இந்த கேப்டன் லக்ஷ்மி சேகல் அப்படிங்கிறவங்க எந்த மாநிலமா? சார் அவங்க தமிழ்நாடு தான் சார். சென்னை சார். தமிழ்நாடு சென்னை அப்படிங்கிறது லக்ஷ்மி சேகல். ஆனா செட்டில்டு இன் அப்படிங்கிறது அவங்க வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ யாரை எதிர்த்து அவங்க கண்டஸ்டன்டா இருந்தாங்க ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல? சார் 11வது எலெக்ஷன்ல ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து சார். சோ ஏபிஜே அப்துல் கலாமை எதிர்த்து 11வது அப்படிங்கிறது. 11வது அப்படிங்கிற அந்த பிரசிடென்சி பீரியட் தெரியுமா சார்? 2002 to 7 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 2002 2007 அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ யார் அந்த ஐஎன்ஏவை ஆரம்பிச்சது? இந்தியன் நேஷனல் ஆர்மி. சார் மோகன் சிங்
சிங் சார். மோகன் சிங். அதுல எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவங்க இணைஞ்சாங்க. சார் 43 ஜூலை 19 சார். அந்த ஜூலை 19 அப்படிங்கிறது INA அப்படிங்கிறது. அதுல ஜப்பான் கேடட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த கேடட்ஸ்ல இருந்த நபர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? சார் 45 பேர் சார். 45 பேர் அப்படிங்கிறது ஜப்பான். யாராவது தமிழக வீரர்கள் இறந்திருக்காங்களா அந்த INA-ல? எஸ் சார். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க. கேப்டன் தாஸ்ன்னு சொல்லிட்டு சார். கேப்டன் தாஸ் அப்படிங்கிறவர் இறந்திருப்பாங்க இல்லையா? எஸ் சார். அதே மாதிரி அப்துல் காதர் அப்படின்னு ஒருத்தர் இறந்திருக்காரா? எஸ் சார். அவர் மெழுகுவத்தி, அவங்க முழு நிலவு நான் மெழுகுவத்தின்னு சொல்லிருப்பாரு சார். எஸ், அப்துல் காதர். இப்ப சிறை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வரும்போது கூட அந்த அப்துல் காதர் அப்படிங்கிற பேரை வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா? எஸ் சார். இந்த சிறை அப்படிங்கிற திரைப்படத்தோட மெயின் கரு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சார் நான் இன்னும் அந்த திரைப்படத்தை பார்க்கல சார். இந்த இது மட்டும் தான் சார் தெரியும். எஸ், அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன உணர்ந்தீங்க? அந்த திரைப்படம் என்ன மெயின் கரு என்ன சொல்லுது? ஒருத்தருமே பார்க்கல. அந்த சிறை அப்படிங்கிற திரைப்படம் எதை சொல்லுது அப்படின்னா செக்குலார் அப்படிங்கறத சொல்லுது. செக்குலார், அதாவது எஸ், செக்குலார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பிரியாம்பிள்ல மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு முக்கியமான வார்த்தையா இருக்கு. சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க தண்டிக்கப்படணும், நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கறத சொல்லுது. அதே மாதிரி தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அமங் தி ரிலிஜியன் அப்படிங்கறத சொல்லுது. பொதுவாகவே இஸ்லாமியர்கள் அப்படின்னாவே அவங்க வந்து குற்றவாளிகளாக இருப்பாங்க. ஸோ அவர் லோட் பண்ணிட்டு அந்த இதை பண்ணும்போது நானும் முஸ்லீம் தாண்டா என்ன சுடுவியா அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி கேட்பாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன் லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிச்சு. ஸோ திரைப்படங்கள் அப்படிங்கிறது நல்லா வரக்கூடிய திரைப்படங்கள்ல இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் எழுவும் கைல்விழி. சரியா? இப்போ இந்த மாதிரி நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு அப்படிங்கிறது வாங்கி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து பப்ளிக்ல பேசப்படக்கூடிய படங்கள், அது எதனால பேசப்படுது, எதனால அதிகமாக வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு இதுவும் அவசியமா இருக்கும். ஓகேமா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது இதுதான், ஆய்வு கூட்டம் அப்படிங்கறது நடத்துறாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போது. தமிழகம் உள்பட எத்தனை மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம்? 5 சார். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நடக்குது, புதுச்சேரியில் நடக்குது, கேரளா அப்படிங்கிறதுல நடக்குது, அசாம் அப்படிங்கிறது நடக்குது, ஒடிசால நடக்குது. சாரி, ஒடிசா நடக்குதா? வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது அப்படி இல்லையா? ஸோ இந்த மாநிலங்கள்ல தமிழகத்துக்கான சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் யாருப்பா? அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாநில காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரி பிரவீன்குமார் இதுல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி எந்தெந்த மாநிலங்கள்ல நடைபெறுது? ஏப்ரல் 9ல கேரளா அண்ட் புதுச்சேரி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ தேர்தல் சடுகுடுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. திமுக சின்னமும் அதிமுக வேட்பாளரும் 5 மாதங்கள் மட்டுமே பதவி வகித்த MLA யாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரே தொகுதியில் 8 முறை வெற்றி பாருங்க. இவர் தாங்க ஒரே தொகுதியில 8 முறை வெற்றி அப்படிங்கிறது. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் அதிகாரி, அதிக முறை MLA இருக்கிறவர். சரியா? நம்முடைய 1971 இருந்து காட்பாடி அப்படிங்கிற தொகுதியில பாருங்க, 1971 இருந்து தொடர்ச்சியா 8 முறை வெற்றி பெற்றுள்ளாராம் துரைமுருகன் அவர்கள். இப்ப துரைமுருகன் அப்படிங்கிறவங்க பாருங்க 1977 தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும், 1984 சோ காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் தழுவினார் அப்படின்னு சொல்றாங்க. 8 முறை வெற்றியாங்க. ஆனா என்னஞ்சா 40. சரியா? என்னஞ்சா 40, 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து அரசியல் அந்த இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறாங்க. சோ இவங்க என்ன துறை மினிஸ்டராக இருக்கிறாங்க? இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பொதுப்பணித்துறை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரியா? பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பொதுப்பணித்துறை. சோ இப்போ வந்து அது வந்து நீர்வளத்துறை அமைச்சராக. சோ யாருங்க நீர்வளத்துறை அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பேர்ல அழைக்கப்படுது? CR பாட்டில் அப்படிங்கிறது ஜல் சக்தி மினிஸ்டர் இல்லையா? கைல்வழி அது என்ன பேர்ல அழைக்கப்படுதுன்னா அது நீங்க வந்து CR பாட்டில் அழைக்கப்படுதுன்ற மாதிரி அந்த பதில சொல்லிடக்கூடாது. ஜல் சக்தி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. அதோட புரோட்டோகால் மினிஸ்டர் தான் நமக்கு வந்து CR பாட்டில் அப்படிங்கிறது. நான் கேள்வி கேட்கறதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா கைல்வழி என்னோட கேள்வியில? அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்டர்வியூல. சரியா? இன்டர்வியூல ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஒரு ஆப்டான நல்ல பதில் சொல்றீங்க, நல்லா இருக்கு, ஞாபக சக்தி இருக்கு, நல்ல கிளாரிட்டி இருக்கு. பட் அவங்க என்ன பதில் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஓகேவா? எஸ் சார், ஷூர் சார். சோ பேசுறாங்க சாத்தான்குளம் அப்படிங்கிறது தந்தை மகன் கொலை வழக்கு நாளை தீர்ப்பு சொல்றாங்க. எங்கெங்க இருக்கு? இது எந்த மாவட்டத்துல இருந்துச்சு? எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சாத்தான்குளம் இஷ்யூஸ். வேற உங்களுக்கு கைவிலி, வேற உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா? வேற உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா? எங்க அந்த மாவட்டத்துக்காரங்களே இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துல யாரும் இருக்கீங்களா? அஷ்மிதா, சாத்தான்குளம் ஆல்ரெடி நீங்க போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க நம்ம அகாடமியில படிச்சு, எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க நம்ம அகாடமியில படிச்சு. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? சாத்தான்குளம் இஷ்யூஸ், சோ would you ஏதாவது எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. தெரியலையா? உங்க ஊர்ல நடந்தது கேட்பாங்கல்ல. போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் அந்த டிஃபென்ஸ்ல ஒரு ஈடுபாடு உண்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. நம்ம ஊர் பக்கத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்ல. சாத்தான்குளம் அப்படிங்கறதுல லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரிப்பா, லாக்அப் டெத் நடந்துச்சு சாத்தான்குளத்துல. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சே கொண்டது அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு. இது தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு இந்த சாத்தான்குளம் அப்படிங்கறது, ஞாபகம் வச்சுங்க. சரி, அஸ்மிதாவுக்கு ஒரு பெனால்டி கேள்வி, நீங்க பதில் தெரியாதனால ஒரு பெனால்டி கேள்வி கேட்கிறேன். தூத்துக்குடி அப்படிங்கிறது இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கறது படைச்சது. அந்த வஉசி போர்ட் அப்படிங்கறதுல மிக முக்கியமா ஏதாவது நம்ம பேசியிருக்கோம் கிளாஸ்ல. இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ஞாபகம் வரல. ஞாபகம் வரவங்க சொல்லுங்க. சார் 147 விண்ட்மில்ஸ் ஒரே கப்பல்ல கொண்டு வந்து சாதனை பண்ணாங்க சார். 147 விண்ட்மில்ஸ் தூக்கிட்டு வர முடியாது. எப்படி தூக்கிட்டு வருவீங்க? விண்ட்மில்ஸ் தூக்கிட்டு வருவீங்களா கப்பல்ல வச்சு? கைல்வெளி, அந்த விண்ட்மில்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெக்கை. ஓகே சார். அந்த விண்ட தான் தூக்கிட்டு வந்தாங்க, விண்டு மில்ல தூக்கிட்டு வர முடியாது. அப்படிதானே? இல்ல நான் சொல்றேன் தவறா? இல்ல சார், கரெக்டா சொல்றீங்க சார், நான் தப்பா சொல்லிட்டேன் சார். விண்ட தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த ரெக்கையை தான் தூக்கிட்டு வந்தாங்க. 147 அது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு. ஒரே கப்பல் இல்லையா? ஒரே கப்பல்ல தூத்துக்குடியில. எஸ். சரி, தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாவே நம்ம போர்ட் சிட்டி. எங்க தூத்துக்குடியில நம்ம அகாடமில இருந்து ஒருவர் வந்து ஏர்போர்ட்ல கவர்மெண்ட் ஜாப் ஆகுறாரு. பேர் என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா? நான் அவரை பத்தி தனியாவே, அவர் வந்து நம்முடைய ஜேடி குரூஸ், ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவரோட நம்ம அகாடமியில படிச்சு ஏஏஐ அப்படிங்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு சீனியர் அக்கௌண்ட் ஆபீசரா நம்ம அகாடமில இருந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்க குரூப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுத்தேன். அவரை பத்தி ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுத்தேன். சரியா? ஐடியா இருக்கா இல்லையா? இது சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் நான் பேசியிருக்கேனா இல்லையா? இது ஒரு அவேர்னஸ்க்காக கேட்கிறேன், ஒரு அவேர்னஸ்க்காக நான் கேட்கிறேன். ஜேடி குரூஸ் அவங்கள பத்தி பேசினேன், சாகித்ய அகாடமி அப்படிங்கறத பத்தி பேசினேன். சரியா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பேரு பிரவீன் ராஜ்குமார் அப்படிங்கிறவர். இந்த வீடியோலாம் அவர் பாப்பாரு என்ன. சோ நம்மள எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா ஒரு அகாடமியில படிச்ச அச்சீவர். இப்ப நான் சொன்னேன், இப்ப அஸ்மிதா வந்து திருநெல்வேலியில இருந்து அச்சீவர், போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க, வந்த உடனே எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிரவீன் ராஜ்குமார் தூத்துக்குடி அப்படிங்கிறது. சரி, தூத்துக்குடி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுல டிஃபென்ஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமா பேசப்பட்டுச்சு, ரிசர்ச் ஓரியன்டா. எதற்காக பேசப்பட்டுச்சு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்ல நான் இருக்கேனா இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சார் இருக்கும் சார், அது டிஃபென்ஸ் ரிலேட்டடா அசோசியேட் பண்றது. நான் டிஃபென்ஸ் சொல்லிட்டேன், ரிசர்ச் சொல்லிட்டேன், ஸ்பேஸ் எல்லாம் சொல்லிட்டேன். என்னமே ஐடியா இல்லையா? சோ இந்தியாவினுடைய செகண்ட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் சென்டர் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. பேர் என்ன பேர்? குலசேகரப்பட்டினம் சார். குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது. எஸ், தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினத்துல லான்ச்சிங் சென்டர். சோ சதீஷ் தவான் அப்படிங்கிற ஒரு லான்ச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா? சதீஷ் தவான் அப்படிங்கிறது இருக்கு. சோ சதீஷ் தவான் அப்படிங்கிற லான்ச்சிங் சென்டர் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா சார், ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கறதுல இருக்கு டாக்டர் சதீஷ் தவான் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் நம்ம குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி அப்படி சொல்லுவாங்க, ஷார்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட் லான்ச்சிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ அது முக்கியமானது அப்படின்னு நம்ம பேசுறோம். இதை யாரு சொல்லுவா? யாராவது பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கீங்களா? கன்னியாகுமரி, கேரளா அப்படிங்கிறது நம்ம பினராயி விஜயன் அப்படிங்கிறவர் எந்த கட்சிமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற கட்சி. காஷ்மீர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல ரமலான் தொழுகைக்கு பின் போராட்டம் நடந்திருக்கு பாருங்க. காஷ்மீர்ல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல ரமலான் தொழுகைக்கு பின் போராட்டம், ஈரான் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ காஷ்மீர் யாரு சொல்லுவா?
இன்னைக்கு வாயை திறக்கல, நான் பேசவே இல்லை சார், நானும் ஜெயிக்கணும், ஏன்னா ஒரு பையனை கூட காணோம். ஆர் யூ அட்டெண்டிங் கிளாஸ்? எனி பாய்? சார் கார்த்திக் சார். கார்த்திக் ஒன்லி. மற்ற எல்லா பசங்களும் பிஸி அன்னைக்கு, மற்ற எல்லா பசங்களும் பிஸி. ஒன்லி கார்த்திக். கார்த்திக் ஃப்ரம் சென்னை. காஷ்மீரோட முதலமைச்சர் யாருன்னு தெரியுமாப்பா? நீங்க ஒன்லி ஈவினிங் மட்டும் தான் எடுக்கிறீங்க. மார்னிங்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பரா அடிச்சு இந்த முறை அரசு வேலைக்கு ஓடி போயிடலாம். எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? ஏப்ரல் முடிஞ்சாதான் சார் இது பண்ண முடியும். ஏப்ரல் முடிஞ்சாதான். எப்படி ஆன்சர் பண்றாங்க பாத்தீங்களா உங்க போட்டியாளர்கள், உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி இது பண்றாங்க? காஷ்மீரோட முதலமைச்சர் சொல்லுங்க தம்பி. நிறைய முறை நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கோம். எனி ஐடியா? சார் தெரியலங்க சார். தெரியலங்களே சார். ஓகே குட். சொல்லுங்கம்மா. காஷ்மீரோட முதலமைச்சர் உமர் அப்துல்லா. உமர் அப்துல்லா அவங்களுடைய அப்பா வந்து சமீபத்துல செய்தித்தாள்கள் வந்துட்டே இருந்தாரு. யார் அவரு? ஃபரூக் அப்துல்லா. பரூக் அப்துல்லா ஏன் செய்தித்தாள்கள் வந்தாரு? அவர் தாக்கப்பட்டார் சார். அவர் வந்து தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது அவரை கொல்ல சதி அப்படின்னு மாதிரி பார்த்தோம் சார். பரூக் அப்துல்லா எந்த கட்சிமா? உமர் அப்துல்லா எந்த கட்சிமா? தேசிய மாநாடு கட்சி சார். தேசிய மாநாடு கட்சி. காஷ்மீருக்கு 2 பொலிட்டிக்கல் அப்படி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த லாவை நீக்கினாங்கல்ல, அந்த ஆர்டிகல் என்ன சார்? 35 ஒன்னு 35A 370 சார். 370 370 35A அப்படிங்கறத நீக்கிட்டு இப்ப என்ன அங்க போயிட்டு இருக்கு? காஷ்மீர்ல மாநிலம் ஆக்கிட்டாங்களா சார்? அத வந்து யூனியன் பிரதேசமா ஆக்கி அதுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்திருக்காங்க சார். சோ மாநில அந்தஸ்து பிளஸ் யூனியன் டெரிட்டரி பெற்ற இந்திய மாநிலங்களை சொல்லுங்க சார். 3 சார். என்னப்பா? புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் சார். என்ன ஸ்பெஷல் அங்க? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், டெல்லியில என்ன ஸ்பெஷல்? அங்க லெப்டினன்ட் கவர்னரும் இருப்பாங்க, அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்மும் இருப்பாங்க சார். எஸ், லெப்டினன்ட் கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? பிரசிடென்ட் அப்படிங்கிற இருப்பாங்க. புதுச்சேரி. அப்ப 3 மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் யாரு, அங்க சிஎம் யாரு. சோ காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் யாரு, அங்க சிஎம் யாரு. புதுச்சேரியோட சிஎம் யாரு, லெப்டினன்ட் கவர்னர் யாரு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டா சோ யூ கேன் கெட் சரியா ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, முக்கியமானதுங்க, முக்கியமானது எழுதி வச்சுங்க. தாராஹிரி அப்படிங்கிற ஒரு வார்ஷிப்புங்க, ஒரு போர்க்கப்பல். அழகா இருக்குல்ல, அந்த நல்லா ப்ளூயிஸா இருக்கு அந்த கப்பல், நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏப்ரல் 3 கடற்படையோட இணைப்பா தாராஹிரி. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? நோட்ஸ் எடுக்கிறீங்க. சோ தாராஹிரி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஏப்ரல் 3 அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள நிகழ்வுல நம்முடைய ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ இது வந்து இந்த திட்டத்துல நீலகிரி அப்படிங்கிறது, நீலகிரி வகையின் திட்டம் 17A. இது 4வது போர்க்கப்பல் அப்படி சொல்றாங்க. தாராஹிரி அப்படிங்கிறது, தாராஹிரி அப்படிங்கிறது 4வது போர்க்கப்பலாம். சோ இந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஏப்ரல் 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்தியாவுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த போர்க்கப்பலோட சிறப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா, தரையிலிருந்து தரை இலக்கை தாக்கும் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் அப்படி சொல்றோம். மிசைல்ஸ், சூப்பர் சோனிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது. சோ என்ன சார் அப்படின்னு சொன்னா எர்த் டு எர்த் அப்படிங்கிறது, தரையிலிருந்து தரை. சோ வான் இலக்குகளை தாக்கும் நடுத்தர ஏவுகணைகள் மற்றும் சிறப்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தாராஹிரி போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஏப்ரல் 3 நம்முடைய சோ இந்தியாவுக்காக அப்படிங்கிறது அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது முக்கியமானதுதான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ போர் அச்சுறுத்தலின் உலகம், இப்போ பேச்சுவார்த்தையே தேர்வுக்கு வழி அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கிறது. சோ 5 மாநில தேர்தல் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஏஐ பத்தி பேசியிருக்கிறாங்க. ஏஐ அப்படிங்கிறது 2026 எங்க நடைபெற இருக்குது? சாரி 26 நடந்துருச்சு. 26 எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்துருச்சு. 27 எங்க நடக்க இருக்குது? சுவிட்சர்லாந்துல நடக்க இருக்குது. சோ 3ஆம் சுற்றில் அல்கரஸ், சபலன்கா, ரைபஹினா, கவுஃப் இவங்கெல்லாம் டென்னிஸ்ல ரொம்ப முக்கியமான ஜாம்பவான்கள் அப்படின்னு பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாட்டோட இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க பேசியிருக்கோம். ஈரான் போரின் இலக்குகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. 47வது அதிபர் தானே? சோ 47வது அதிபர் அப்படிங்கிறவர் சொல்லக்கூடியவர், குறிப்பாக இவர் ரிபப்ளிக் பார்ட்டியா எதிர்த்து நின்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டி வேட்பாளர் யாரு? சோ கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்தியா அண்ட் தமிழ்நாடுக்கும் தொடர்பு இருக்கா? எஸ். தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது காரணமாக வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது நெல்லையில 40 நிமிஷம் நிறுத்தமா. வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை வந்தே பாரத் ரயில் இருக்குப்பா?
சார் 2 சார். வந்தே பாரத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2 தான் இருக்கா? சொல்லுங்க பாப்போம், அந்த 2 இது. சார் பெங்களூர் டு சென்னை ஒன்னு போகும் சார், அப்புறம் கோயம்புத்தூர் சார். சாரி சார், ஞாபகம் வரல சார். ஞாபகம் வந்தவங்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுங்க, கிளியர் கொடுங்க. வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை? 2 என்பது முற்றிலும் தவறு. சார் 6 சார். 6 சொல்றது யாரு? ஸ்வீட்டி சார். ஸ்வீட்டி 6 இதெல்லாம் சொல்லுங்க, ஒரு 2 3 சொல்லுங்க. 6 வருதான்னு பார்ப்போம். சென்னையில இருந்து திருநெல்வேலி ஒண்ணு சார். சென்னையில இருந்து திருநெல்வேலி 1. சென்னை டு கோவை ஒண்ணு. சென்னை கோவை 1. மதுரையில இருந்து பெங்களூர் ஒண்ணு சார். மதுரையில இருந்து மைசூர், பெங்களூர் 1. கோவை டு பெங்களூர் ஒண்ணு சார். கோவை டு பெங்களூர் 1. நீங்களே சொல்லுங்க, எத்தனை சொல்லியிருக்கீங்க? 4 சொல்லிருக்கேன் சார். 4 சொல்லியிருக்கீங்க, கங்க்ராட்ஸ். சொல்லுங்க பாப்போம். சென்னை டு நாகர்கோவில் ஒண்ணு சார். சென்னை டு நாகர்கோவில் 1. தெரியல சார். அடுத்து தெரியலையே, கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. சூப்பர். சென்னை அப்படிங்கிறது திருநெல்வேலி 1. சென்னை திருநெல்வேலி 1. அடுத்து சென்னை கோயம்புத்தூர் 2. அடுத்து சென்னை மைசூர் 3. அடுத்து சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் மதுரை பெங்களூரு அப்படிங்கிறது இருக்கு. மொத்தம் 4 5 இருக்குமா? சரி, ஓகே, செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்தே பாரத்ல முதல் அப்படிங்கிறது வந்து ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது எந்த ஊருக்கு போச்சு தெரியுமா? உட்காந்துட்டு போறதா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் ஆல்ரெடி பேசியிருக்கோம், தெரிஞ்சவங்க ஞாபகப்படுது. வெஸ்ட் பெங்காலமா? கொல்கத்தா டு அசாம். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அசாம் வரைக்கும் முதல் படுக்கை ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, சமீபத்துல பெரம்பூர் அப்படிங்கிறது பேசு பொருளா மாறுச்சு. எதற்காக பெரம்பூர் பேசு பொருளா மாறுச்சு? யாரோ பேசுறீங்க, நல்லா பேசுங்க. 80,000க்கும் மேல ட்ரெயின் பெட்டிகள் வந்து செஞ்சு சாதனை படுத்திருக்காங்க. ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது ICF அங்கதான் இருக்கு. ICF அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரயில் பெட்டி தொழிற்சாலை அங்கதான் இருக்கு அப்படின்ற பார்த்தோம். ஸோ அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 80,000 பெட்டிகள் அப்படிங்கறது தயாரிச்சு ஸோ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கறது படைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கறது நம்ம படைச்சாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமானதுமா இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சரியா நம்ம வந்து 10 o'clock கொடுத்தோம். ஸோ 50 minutes அப்படிங்கிறது கிராஸ் ஆயிருக்கு. நிறைய அப்டேட் ஆயிட்டீங்களா? நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுமா? ஸோ நிறைய விஷயங்கள். கார்த்திக் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, கார்த்திக் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரூபின் அட்டன் பண்றீங்க, ருத்ரா அட்டன் பண்றீங்க, அஷ்மிதா, கயல்விழி, சக்தி, சரண்யா, சசிகலா, ஸ்வீட்டி. ஸோ அதுக்கப்புறம் யாரு சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அண்ட் யோக பிரியா. ஸோ தட்ஸ் ஆல். யோக பிரியா இன்னைக்கு வாயை திறக்கல இன்னைக்கு, சரியா? பிரியதர்ஷினி வாயை திறக்கல இன்னைக்கு, வாய்ஸே நான் கேட்கல. ஜெயபாரதி இன்னைக்கு வாய்ஸ் திறக்கல. ஸோ அப்புறம் தனுஷா எப்பதான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தனுஷா எப்பமா ஜாயின் பண்ணீங்க? 10:10க்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி, பரவாயில்ல. தொடர்ச்சியா அந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கங்க வச்சுங்க. ஸோ இந்த கிளாஸஸோட எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே போட்டித் தேர்வுல ஜெயிக்கணுன்றவங்களுக்கு தான் விளங்கும், புரியும். சும்மா வேடிக்கை பாக்குறவங்க, மத்தவங்க சும்மா இந்த கிளாஸோட அருமை தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் சொல்றது, வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்த மாட்டாங்க. எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தாலும் வச்சாலும் பயன்படுத்திக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பை பயன்படுத்தினவங்க அடிச்சு ஜெயிச்சுட்டு நீங்க போய் அங்கீகாரத்துல உட்கார்ந்துருங்க. சரியா? ஒரு நல்ல அதிகாரத்தை பெறுங்க. ஓகேமா, தேங்க்யூமா. கிளாஸ் ஓவர்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. நல்லா படிச்சிருங்கம்மா. தேங்க்யூமா, நல்லா படிச்சிருங்கப்பா. ஓகேப்பா.